ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்டிபி நேஷ்னல் டயாலிசிஸ் ப்ரோக்ராம். வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நேஷ்னல் டயாலிசிஸ் ப்ரோக்ராம் தேசிய டயாலிசிஸ் திட்டம். சிறுநீரக செயலிழப்பு கிட்னி ஃபெயிலியர் உள்ள நோயாளிகளுக்கு அரசு மருத்துவமனைகளில் இலவச அல்லது குறைந்த கட்டண நிலையத்தில் டயாலிசிஸ் செய்ய இந்த திட்டம் உதவுகிறது. கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் இலவச அல்லது குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்ய இந்த திட்டம் உதவுகிறது. நீங்கள் கேட்கலாம், சார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலே ஃப்ரீ தானே, அதில் என்ன சார் இலவசம் இல்லாட்டி குறைந்த கட்டணம்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லாமே ஃப்ரீ கிடையாது. சில டெஸ்ட்டுலாம் அமௌண்ட்டு பே பண்ணணும். அந்த அமௌண்ட்டும் பே பண்ணாமல் எப்படி நீங்கள் பயனடையலாம்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. உயர்ந்த டயாலிசிஸ் செலவு காரணமாக சிகிச்சை பெற முடியாமல் உள்ள நோயாளிகளை உதவுவதற்காக அரசு அறிமுகப்படுத்திய திட்டம். இப்போ நல்ல குவாலிட்டியான டயாலிசிஸ் செய்ய செலவு அதிகமாகும். அந்த மாதிரி நேரத்தில் ஏழை மக்களால் அந்த டயாலிசிஸ் செய்ய முடியாது. அதற்கு உதவுவதற்காக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஃப்ரீ ஹீமோடயாலிசிஸ் ஆர் வெரி லோ காஸ்ட் டயாலிசிஸ் வழங்கப்படுகின்றன. டயாலிசிஸின் செலவு 70% முதல் 90% வரை குறையும். நோயாளிகளுக்கு மாதம் 8 to 12 செஷன் இலவசம். நிதி சுமை குறையும். தொடர் சிகிச்சை வழங்குவது வாழ்க்கை தரம் மேம்படுத்துவது. என்டிபிங்கிறது டயாலிசிஸ் ஃபார் ஆல். மருத்துவமனைகளில் இலவச குறைந்த விலை டயாலிசிஸ் திட்டம். இப்போ என்டிபிங்கிறது நேஷ்னல் டயாலிசிஸ் ப்ரோக்ராம், தேசிய டயாலிசிஸ் திட்டம். இது சிறுநீரக செயலிழப்பு உள்ள பேஷண்ட் நோயாளிகள் இலவசமாகவோ குறைந்த கட்டணத்திலேயோ அரசு மருத்துவமனைகளில் அவங்க சிகிச்சை பெறதுக்காண்டி இந்த திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் உயர்ந்த டயாலிசிஸ் உங்களுக்கு செய்யப்படும். ஃப்ரீ ஹீமோடயாலிசிஸ் இல்லாட்டி வெரி லோ காஸ்ட் டயாலிசிஸ் செய்யப்படுவாங்க. இந்த திட்டத்தின் கீழ் உங்களுக்கு 70 முதல் 90% வரைக்கும் உங்களுடைய காஸ்ட்டு குறையும். ஒரு மாதத்துக்கு 8லேருந்து 12 செஷன் உங்களுக்கு இலவசமாக குறைக்கிறாங்க. இந்த திட்டம் நேஷ்னல் டயாலிசிஸ் ப்ரோக்ராம் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, உங்களுடைய நிதி சுமை குறையிறதுக்கும் தொடர் சிகிச்சை வழங்குறதுக்கும் வாழ்க்கை தரம் மேம்படுத்துறதுக்கும் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தை நீங்கள் எங்கே பயனடையலாம்னா, நேராக உங்களுடைய மாவட்ட அரசு மருத்துவமனை இருக்குல்ல, அங்கே போயிட்டு இந்த மாதிரி இன்கம் ப்ரூஃபு, உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் காமிச்சு, இந்த மாதிரி என்டிபிக்கு கீழே நான் சிகிச்சை பெற விரும்புகிறேன், என்னால் தனியார் ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாது, எனக்கு நல்ல குவாலிட்டியாக கொடுங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஆகிய தேசிய டயாலிசிஸ் திட்டத்தின் கீழ் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.